இயேசுவின் நாமத்தினால உங்கள் அனைவரையும் இந்த பி என்கரேஜ் பை காட்ஸ் வேர்ட் சீரீஸ்க்கு நான் வரவேற்கிறேன். இன்றைக்கு கூட ஆண்டவர் ஒரு அருமையான வார்த்தையை வைத்திருக்கிறாரு. அது என்னன்றது நம்ம பார்ப்போமா? ஏசப்பா, இன்றைக்கு கூட ஆண்டவரை நீர் எங்களுக்கு வைத்திருக்கிற வார்த்தையின்படி நாங்கள் செய்யணும் கர்த்தாவே. அப்போ இன்றைக்கு கூட இருதயத்தில் நொறுங்குண்டு இருக்கிறவர்களே அப்பா நீங்கள் அறிந்திருக்கிறீங்க. அப்பா, அந்த காயத்தை நீங்கள் ஆற்ற போகிறதுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. அப்பா, உம்முடைய சுபாவத்தை வெளிப்படுத்துகிறவர்களாக நாங்கள் இருக்க எங்களுக்கு இருப்பதாங்க. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன். ஆமீன். ஆமீன். ஸோ இன்றைக்கு கூட தேவன் நம்மளுக்கு வைத்திருக்கிற வார்த்தை என்ன தெரியுமா? யூ டோன்ட் ஹாவ் டு ட்ரீட் தெம் லைக் தே ட்ரீட் யூ. ஆமாங்க, அவங்க உங்களுக்கு செய்ததை போல் நீங்கள் செய்யணுன்ற அவசியம் இல்லை. இங்கே அவங்க உங்களுக்கு நன்மையை செய்தால் நன்மையை செய்யுங்க, முடிஞ்சா அவங்க செய்ததை விட அதிகமாக செய்யுங்க. ஆனால் அவங்க உங்களுக்கு தீமையை செய்தாங்க அப்படின்னா நீங்கள் அவர்களுக்கு தீமையே செய்யணுன்ற அவசியம் கிடையாது. இயேசு கிறிஸ்து எந்த இடத்துலையும் அந்த மாதிரி காரியங்களை இந்த இடத்துல பேசவே இல்லை. ஓகேவா? அதாவது நம்ம பார்க்குறோம், கர்த்தர் நம்ம மீது ரொம்ப அன்பு நிறைந்தவராக இருக்கிறாரு. கரெக்டாக? ஹீ இஸ் அ வெரி வெரி லவ்விங் காட். அதே போல் அவர் பார்ஷாலிட்டி பார்க்குற தேவன் கிடையாது. உங்களுக்கு தீமை நடந்ததை அவர் அறிந்திருக்கிறார். அதற்கு தேவன் நியாயம் விசாரிப்பார். ஆனால் நீங்கள் அதுக்குள்ளே கசப்பை வளர்த்து கோவப்பட்டு அவர்களை பழி வாங்கணுன்ற காரியத்தை நீங்கள் நினைக்காதீங்க. இன்றைக்கு கூட நம்ம 2 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 5-7 வரைக்கும் வாசிப்போம். தாவீது கிலியாத் தேசத்துக்கு யாபேசின் மனுஷரிடத்தில் ஸ்தானாதிபதிகளை அனுப்பி, நீங்கள் உங்கள் ஆண்டவனாகிய சவுலுக்கு இந்த தயவை செய்து அவரை அடக்கம் பண்ணினபடியினாலே கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக. கர்த்தர் உங்களை கிருபையும் உண்மையுமாய் நடத்துவாராக. நீங்கள் இந்த காரியத்தை செய்தபடினால் நானும் இந்த நன்மைக்கு தக்கதாக உங்களை நடத்துவேன். இப்போதும் நீங்கள் உங்கள் கைகளை திடப்படுத்தி கொண்டு நல்ல சேவகராயிருங்கள். உங்கள் ஆண்டவனாகிய சவுல் மரித்த பின்பு யூதா வம்சத்தார் என்னை தங்கள் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார்கள் என்று அவர்களுக்கு சொல்ல சொன்னான். ஆமேன். இந்த இடத்துல நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஓகே, தெரியாதவர்களுக்கு சொல்றேன். தாவீதை வந்து சவுல் கொலை பண்ணணும்னு நினைச்சாரு. அநேக இடத்துல சவுல் தாவீதை ரொம்ப டார்ச்சர் பண்ணார், ஓட விட்டார். ஓகேவா? எதனால அப்படின்னா, தாவீதை ராஜாவாக அபிஷேகம் பண்ணதை தெரிஞ்ச சவுலுக்கு ஒரு இன்ஃபீரியாரிட்டி, அவரோட அவர் ராஜாவை ரீப்ளேஸ் பண்ணிட போறாங்கன்னு. உண்மைதான். ஏன்னா சாமுவேல் வந்து சவுல் செய்த பாவங்கள் எல்லாம் கர்த்தர் அறிந்து சவுலோட ராஜ்யம் அங்க வந்து முறியடிக்கப்பட போகுதுன்ற ஒரு வார்த்தையை சாமுவேல் மூலியமாக சவுலுக்கு தெரிய வந்தோடனே ஒரு இன்செக்யூரிட்டி. அது மட்டும் இல்லாம தாவீதை தாவீதோட வாழ்க்கை முழுவதும் சவுல் அப்படியே பின்தொடர்ந்தே வந்து கொண்டிருந்தாரு. ஆனா இங்க நீங்க பாத்தீங்கன்னா, ஆல்ரெடி ஒரு இடத்துல தாவீதுக்கு சவுலை கொலை பண்றதுக்கான வாய்ப்பு கிடைச்சும் போது தாவீது சொல்வான், கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவரை நான் வந்து கொலை செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லுவான். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா, சவுல் மரித்த பின்பு இங்க கிலியாத் தேசத்துல இருக்கிற சில பேர் என்ன பண்றாங்கன்னா, அவரை வந்து சவுல் அப்படியே விட்டுடாம அவங்கள அடக்கம் பண்றாங்க. இது தெரிந்த தாவீது அவர்களை ஆசீர்வதிக்கிறாங்க. சொல்ல போனா தாவீதுக்கு எதிராளியா இருந்ததே சவுல் தான். ஆனா அவர் நினைச்சிருக்கலாம், எதுக்கு நீ அடக்கம் பண்ண, அப்படியே விட வேண்டியதானு சொல்லியிருக்கலாம். இல்லை, அவர்களை வந்து சவுலை வந்து உடனே மரித்தாருன்னு தெரிஞ்ச உடனே அந்த சவுலோட அந்த உடலை வந்து ஏதாவது ஒன்று பண்ணியிருக்கலாம், அந்த சவுலோட குடும்பத்தை ஏதாச்சும் ஒன்று பண்ணியிருக்கலாம். ஆனால் தாவீது அப்படி பண்ணாம அவர்களை ஆசீர்வதித்தாராம். அடக்கம் பண்ணினவர்களை ஆசீர்வதித்தாங்களாம். ஸோ இன்றைக்கு கூட தேவன் உங்களை பார்த்து சொல்றது என்ன தெரியுமா? உங்களுக்கு சில பேர் தீமையை விதைச்சாங்கன்னா நீங்களும் அவங்களுக்கு தீமையை விதைக்கணுன்ற அவசியம் கிடையாது. கர்த்தர் உங்களுக்காக யுத்தத்தை செய்வார் என்றதை நீங்க வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. நேற்று தினத்துல கூட நம்ம பார்த்தோம், let the Lord fight the battle for you. கர்த்தர் உங்களுக்காக யுத்தத்தை செய்ய அனுமதிங்கன்னு கர்த்தர் சொன்னார். ஸோ இன்றைக்கு கூட ஆண்டவர் சொல்றது, உங்களுக்கு அவர்கள் தீமை செய்தாங்கன்னுக்காக நீங்களும் தீமை செய்யணுன்ற அவசியம் இல்லை. உங்களை அவங்க கெட்ட வார்த்தையில பேசுறாங்கன்றதுக்காக நீங்க அவங்களுக்கு கெட்ட வார்த்தை பேசணும் அவசியம் இல்லை. உங்களை ஒதுக்குறாங்கன்றதுக்காக நீங்க அவங்களை ஒதுக்கணுன்ற அவசியம் இல்லை. நீங்க தேவனுடைய நன்மையை மாத்திரமே காட்டிக் கொண்டிருங்க. தேவனுடைய அன்பை முடிச்சா காட்டுங்க. கர்த்தர் உங்களுக்காக நியாயம் விசாரிப்பாரு. அதே தாங்க நம்ம லூக்கா 6ஆம் அதிகாரம் 28 நம்ம வாசிச்சோம்னா, உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள்னு கர்த்தர் சொல்றாரு. ஸோ இந்த வசனத்தை இன்றைக்கு நம்மளோட கோ டு ஆக்ஷனா வச்சுப்போம், கால் டு ஆக்ஷனா வச்சுப்போமே. என்னை சபிச்சுட்டாங்க ஏசப்பா, ஆனா நான் அவங்களை ஆசீர்வதிக்கிறேன். என்னை நிந்திச்சுட்டாங்க ஏசப்பா, ஆனா நான் அவங்களுக்காக ஜெபம் பண்றேன், நன்மையா ஜெபம் பண்றேன். நீங்க அவங்க மனம் திரும்பும்படிக்கு நீங்க பார்த்துக்கோங்க. உங்க பக்கம் திரும்பட்டும் ஏசப்பா. அவர்கள் செய்த தவறென்று அவங்க உணரும்படிக்கு உங்க பக்கம் திரும்ப
திரும்பட்டும் ஏசப்பா அப்படின்ற ஒரு தாழ்மையோட இருதயத்தோடு நீங்க ஜெபிங்க, அவங்களை ஆசீர்வதிங்களேன். கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். தாவீதை ஆசீர்வதித்த தேவன் இன்றைக்கு உங்களையும் ஆசீர்வதிப்பார். நீங்க செய்ய வேண்டியது எல்லாம் அமர்ந்திருந்து கர்த்தர் இந்த யுத்தத்தை செய்வார், கர்த்தர் எனக்காக நியாயத்தை விசாரிப்பாருன்னு நினைச்சிட்டு கர்த்தர் மேல நம்பிக்கை வைங்க. ஆமென். இப்பொழுதும் ஜெபிக்கலாம். அப்பா நன்றி கர்த்தாவே, இன்றைக்கு இந்த வார்த்தைக்காக உமக்கு நன்றி ராஜா. நீங்க அப்பா அப்பா பார்ஷியல் காட் கிடையாது, பார்ஷாலிட்டி பார்க்கிற காட் இல்ல ஆண்டவரே. யார ஜஸ்ட் காட் நீங்க ஆண்டவரே. அப்பா நீதிபதிரா இருக்கிறீர் ஆண்டவரே. இப்போதும் ஏசப்பா தாவீதுக்கு இருந்த அந்த ஒரு குணம் எங்களுக்குள்ள இருக்கட்டும் இயேசுவே. எங்களுக்குள்ள அப்பா அப்பா எங்களை சபித்தவர்களை ஆசீர்வதிக்கும், எங்களை நிந்திக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறவும் எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன். ஆமேன். ஆமேன். God bless you. Have a blessed day.